வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான உதயன் கம்மன்பில. வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஹரணி இடையே முக்கிய பேச்சு. ஜூனில் மீண்டும் தீவிர அரசியலுக்குள் ரணில். ஹரின் பெர்னாண்டோவின் அதிரடி அறிவிப்பு. கபில சந்திரசேனவின் மரணம். போலி வாக்குறுதிகளை கேட்டு அழுத்தம் கொடுத்ததாக நாமல் குற்றச்சாட்டு. அமெரிக்க கடற்படையின் முற்றுகை. ராணுவம் பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை. ரஷ்யா உக்ரைன் இடையில் போர் நிறுத்தம். ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிபுத்திரகல உரிமைய கட்சியினுடைய தலைவருமான உதயன் கம்மன்பில இன்று காலை குளியாப்பட்டிய போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார். திரைசேரி அதிகாரியின் மரணம் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இவ்வாறு வருகை தந்திருப்பதாக கூறப்படுகின்றது. சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய அவர் குறித்த மரணம் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயன் கம்மன்பிலவின் அந்த அறிக்கை தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு அரசு விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளருமான டோலாம் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வியட்நாம் ஜனாதிபதியை மிகவும் அமோகமாக வரவேற்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் அழைப்பை ஏற்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமைக்காக தன்னுடைய நன்றியை தெரிவித்தார். இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு 56 ஆண்டுகள் நிறைவடையும் தருணத்தில் மேற்கொள்ளப்படும் டோலாமின் இந்த இலங்கை விஜயமானது இரு நாடுகளுக்கு இடையிலான வலுவான பங்களிப்பு, நம்பிக்கை மற்றும் நட்புறவை பிரதிபலிப்பதாக எதிர்காலத்திலும் இரு நாட்டு உறவுகளிலும் ஒரு புதிய மைல்கல்லை குறிக்கும் என்றும் பிரதமர் இங்கு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் ஜூன் மாதம் அளவில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு கொண்டு வர உள்ளதாகவும் அதன் பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் பாரிய திருப்பம் ஏற்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தற்போது மிகச்சிறந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ஹரின் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்ததாவது: உலகளாவிய வலதுசாரி கொள்கை அல்லது மத்தியஸ்த பாதையில் நாட்டை வழிநடத்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவருமே இலங்கையில் உள்ள மிகச்சிறந்த தலைவர்கள். இவர்களுள் ஹர்ஷடி சில்வா போன்ற பொருளாதார திறமையானவர்கள் எங்களிடம் உள்ளனர். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நாடு பாரிய நெருக்கடிகளை சந்திக்கும் என நாம் டிசம்பரில் கூறிய போது மக்கள் சிரித்தார்கள். தற்போது டாலர் மதிப்பு 325 ரூபாவில் செயற்கையாக தக்க வைக்கப்பட்டுள்ளது. அரசு டாலர் விவகாரத்தில் ஒரு நெருப்பை மறைத்து வைத்துள்ளது. இது வெடிக்கும் போது டாலரின் மதிப்பு 350 ரூபாவை தாண்டும் என்று அவர் எச்சரித்தார். உலகப் போரினால் தான் விலை உயர்வு என சொல்லப்படுவதை மறுத்த அவர், இந்தியா அல்லது பங்களாதேஷில் இல்லாத விலை உயர்வு இலங்கையில் மட்டும் ஏன் என்று கேள்வி எழுப்பினார். எரிபொருள் வரிசையில் நின்று கொண்டு அரசுக்கு ஆதரவாக பேசும் சிலரின் அறியாமையினால் தான் நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று அவர் சாடினார். தொடர்ந்து 2 முறை தவறு செய்து விட்டோம் என்பதை மக்கள் இப்போது உணர்கின்றனர். அடிப்படை தேவைகளுக்கே திண்டாடும் காலம் வரும்போதும் இன்று அரசுக்கு ஆதரவாக பேசும் வீண் பேச்சுக்களுக்கு பதில் கிடைத்துவிடும். நாம் தற்போது அமைதியாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். நாட்டை உலகுக்கு அடையாளம் காட்டிய வலதுசாரி கொள்கைகளுக்கு மக்கள் மீண்டும் ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணத்திற்கு முன்னர் விசாரணை அதிகாரிகளினால் அவர் கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக போலி வாக்குமூலங்களை வழங்குமாறு கபில சந்திரசேனவிற்கு புலனாய்வு பிரிவினர் கடும் அழுத்தம் கொடுத்தனர் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். விசாரணை அதிகாரிகளின் தேவைக்கேற்ப வாக்குமூலங்களை பெற தவறினால் சிறையில் அடைக்கப்படுவார் என
அவர் அச்சுறுத்தப்பட்டார் என்றும் இதனால் தான் அவர் பாரிய மன உளைச்சலுக்கு ஆளானார் என்றும் நாமல் குறிப்பிட்டார். அரசு தன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக போலீசார் மற்றும் புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சுமத்திய அவர், குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாரபட்சமின்றி விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் விசாரணைகளின் போது அச்சுறுத்தல், மிரட்டல் அல்லது பலவந்தமான முறையில் வாக்குமூலங்களை பெறுவது சட்டவிரோதமானது. நிர்வாக அமைப்புகள் அரசியல் மயப்படுத்தப்படுவதன் மூலம் நீதியான விசாரணைகள் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க கடற்படையின் முற்றுகை நடவடிக்கைகளுக்கு ராணுவ பதிலடி வழங்கப்படும் என்று ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுறுத்தியுள்ளார். ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவின் உறுப்பினரான அலி ஹெஸ்டியன் அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களுக்கு பல பாதுகாப்பு படகுகளை வழங்க வேண்டும், இதன் மூலம் அமெரிக்க மாலுமிகளின் கப்பல் மூழ்கும் பட்சத்தில் அவர்களை மீட்க முடியும் என்று கூறினார். இனிமேல் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நடவடிக்கைகளுக்கு ஈரான் ராணுவ பதிலடி கொடுக்கும். ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB-க்கு அளித்த நேர்காணலில் ஹெஸ்டியன் கூறினார். வெள்ளிக்கிழமையன்று முற்றுகையை மீறி செல்ல முயன்ற 2 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க ராணுவம் செயலிழக்கச் செய்த நிலையில் அவருடைய இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. செவ்வாயன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையை புகழ்ந்துரைத்து யாரும் அதை எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று உறுதிப்படுத்தினார். ஈரான் ஜனாதிபதி வியாழக்கிழமையன்று இந்த முற்றுகையை கண்டித்து இது ராணுவ நடவடிக்கையை நீட்டிப்பு என்று குறிப்பிட்டார். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போரில் மே மாதம் 9ஆம் தேதி வரை மே மாதம் 11ஆம் தேதி வரை தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். தன்னுடைய சமூக வலைதள பதிவில் 2ஆம் உலகப் போரின் வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அன்று ரஷ்ய ஜனாதிபதி புடினும் நடத்திய தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த தற்காலிக போர் நிறுத்த காலத்தில் அனைத்து விதமான நேரடி தாக்குதல்களும் நிறுத்தப்படுவதுடன் இரு நாடுகளுக்கும் தலா 1000 கைதிகளை பரிமாறிக்கொள்ளவும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை மிக நீண்ட மற்றும் கொடிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்கமான அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதனிடையே மே மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெறவுள்ள ராணுவ அணிவகுப்பையொட்டி ரஷ்யா ஏற்கனவே தன்னுடைய போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தது. மறுபுறம் உக்ரைன் தன்னுடைய சார்பில் காலவரையற்ற போர் நிறுத்த முன்மொழிவை கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவித்ததுடன் அதற்கு ரஷ்யாவும் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.